உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் பயங்கரமா தைரியத்தை காட்டி இருக்கான். அதனால ஒரு குண்டாலெல்லாம் இவனை சாகடிக்க மாட்டேன். இவனை நான் துடி துடிக்க சாகடிப்பேன். இல்ல என் பொண்ணு ரொம்ப சரியா தான் சொன்னான். நீ ஒண்ணு கடவுள் இல்ல. என் பையனும் சரியா தான் சொன்னான். கெட்டதுதான் அழிஞ்சு போகும். நீ கெட்டவன். இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. வாய மூடுடா. ஏய், மரியாதையா பேசு. வாய மூடு. நீ எங்க இருக்கன்றத மறந்துட்டு பேசுற. உன்னை மொத்தமா சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன். Shut up. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கையில கண்ணு வச்சிருந்தா நாங்கெல்லாம் பயந்துருவோமா? எப்ப பாரு என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க? பையனை கொன்னுடுவோம், புருஷனை கொன்னுடுவோம், என்ன விளையாடுறியா? இந்நேரம் போலீஸ் இந்த பில்டிங்க சுத்தி வளைச்சிருப்பாங்க. எங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள யாருமே தப்ப முடியாது. உயிரோட இருக்கணும்னா மரியாதையா எங்களை வெளியே அனுப்பு. நான் உங்க அம்மாவை பத்தி தான் யோசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு கோழையை பெத்ததுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வாய மூடு. மாம், மாம், கண்ணை தருங்க. நீலம், மாம், யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா நான் கழுத்தை வச்சு அறுத்துருவேன். அண்ணா, 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 மாமா, இங்க பாருங்க. வெளிய நிறைய போலீஸ் நிக்கறாங்க. மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. இததானே நானும் இங்க விரும்புறேன். பாருங்க. இப்ப தாராளமா நம்ம டிமாண்ட்ஸை வைக்கலாம். பாய், நம்ம டிமாண்ட்ஸ் சொல்லிடலாமா? என்ன? இப்போ வேண்டாம், பொறுமையா இரு. அவங்களே நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி, பண்ணலனா அப்போ நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு என்ன தேவைன்னு எடுத்து சொல்லுவோம். என் மாமா சுட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேண்டா. போதும், முடிஞ்சுதா? இவ்வளவு தைரியமா? ஒழுங்கா உனக்கு அடிக்க கூட தெரியல, நீ என்னடா சுட போற? ஒருத்தனை சுடணும்னா இதயத்தை கல்லாக்கிக்கணும். அப்பதான் கை துப்பாக்கி மாதிரி செயல்படும். ரிஷி, இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வை, என்னோட அடுத்த குண்டு உங்க அப்பனோட தொண்டைய தொலைச்சிரும். பல்விந்தர், பல்விந்தர் குடிச்சனால யாரும் தப்பிக்க முடியாது. லட்சுமி, கைய விடு. நான் ரிஷி கிட்ட போகணும். சொன்ன கேளு. கைய விடு ரிஷி. ஏன் கைய விடுன்னு சொல்றேன். ரிஷி, என்ன விடு. அக்கா எங்க போனா? இந்த பக்கம் தானே வந்தா. நான் ஒன்னும் தீவிரவாதி இல்ல. நீங்க யாரை தேடுறீங்களோ அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க. 10ஆம் நம்பர் கோர்ட்ல போய் பாருங்க. என்ன லட்சுமி அக்காவை டெரரிஸ்ட் இழுத்துட்டு போயிருக்காங்களா? ஐயோ அக்கா, என்ன விட்டுடு பல்வேந்தர். என் கைய விடுன்னு சொன்ன. ரிஷி, என்ன விடு. மாம், கண்ணை திறந்து பாருங்க. மாம், நீலம், மாம், கண்ணை திறங்க. மாம், மாம், ப்ளீஸ் எந்திரிங்க. மாம், நீலம், கண்ணை திறந்து பாரு. நீலம், நீலம், தண்ணி. ப்ளீஸ் எழுந்திரீங்க. கண்ணை திறந்து பாருங்க. ப்ளீஸ் எழுந்திரீங்க. எழுந்திருமா. மம்மி, நீலம், மம்மி, மம்மி, இங்க பாருங்க. எழுந்திரீங்க. மாம், ப்ளீஸ் மம்மி, கண்ணை திறங்க. மாம், மாம், கண்ணை திறங்க ப்ளீஸ். மம்மி, மாம், எந்திரிங்க. பாத்து மெதுவா எழுந்திரீங்க. பாத்து. நல்லா இருக்கீங்களா? உனக்கு ஒண்ணு ஆகல? ஆமாம், நல்லா இருக்கேன். மயக்கம் தெளிஞ்சுதா? ஓவரா பேசிட்டு இருந்த. குண்டு சத்தத்துல மயங்கிட்டியா? நான் உங்க அம்மாவை பத்தி தான் யோசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு கோழையை பெத்ததுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. போதும். உன்னை நான் வேணும் தான் சுடல. நான் சுடணும்னு நினைச்சிருந்தா என் முன்னாடி நீ இப்படி நின்னுட்டு இருக்க மாட்டேன். ஏய், கைய கட்டி போடு. சரிங்க. ஏ, ஏய், திரும்புடா.
திரும்பன்னு சொல்றல. உன்னை அன்னைக்கே தூக்குல தொங்க விட்டுருக்கணும். இன்னும் எவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை விட டபுள். அப்பவும் இந்த ஜட்ஜு பேசிக்கிட்டே இருக்கானே, சீக்கிரம் சாக ஆசைப்படுறான் போல. உத்தரவு குடு பாய், இங்கே இவன் தலையை சுட்டு தள்ளிடுறேன். வேண்டாம், இவ்வளவு சீக்கிரம் வேண்டாம். ஏன்னா இவனோட உயிர் ரொம்ப விலை உயர்ந்தது. நம்ம ஒவ்வொருத்தரையா லைனா சாகடிக்கலாம். கவர்மெண்ட் போலீஸ்காரங்க கிட்ட டிமாண்ட வைக்கலாம். ஆமா, ஒரு முறை போலீஸ்காரங்க கிட்ட இருந்து போன் வரட்டும். வரும், நிச்சயம் போன் வரும். இரு, உடனே போன் எடுக்காத. அவங்களும் கொஞ்ச நேரம் வெளியே துடிக்கட்டும். சொல்லு. நீ சொல்லு, என்ன சொன்னாலும் கேக்குறோம். முதல்ல உள்ள இருக்கிற ஹோஸ்டேஜஸ் வெளியில அனுப்பு. சரி, இவங்க ஒவ்வொருத்தரா நான் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஆனா உயிரோட இல்ல. போனாமா? இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. உன் டிமாண்ட் என்னங்கறத சொல்லு. புத்திசாலி, உனக்கே தெரியும் நாங்க மக்களை சிறப்பிடிச்சு வச்சிருந்தா டிமாண்ட் வைப்போம் தெரியும்ல. இங்க பாரு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு. என்னை பத்தி நிறைய நீ கேள்விப்பட்டிருப்ப. நான் எப்படிப்பட்டவன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பல ஸ்கூல்களை எரிச்சிருக்கேன், குழந்தைங்களை சாகடிச்சிருக்கேன். அவங்கள காப்பாத்த வந்த பல பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, இல்லனா அதை விட பெரிய அடிபிங்க ஏற்படும். இங்க பாரு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. எங்களுக்கு ஹோஸ்டேஜஸோட பாதுகாப்பு தான் முக்கியம். எனக்கும் அதான் முக்கியம். இவங்க பாதுகாப்பா இருக்கணும். அதெல்லாம் உன் கையில தான் இப்ப இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போறியோ அதை தான் நான் பண்ண போறேன். என்னாச்சு பாய், ஏன் போனை கட் பண்ண? சொன்னல, ஜாலியா இருக்கலாம். என்னாச்சு சார்? கட் பண்ணிட்டான். யாருக்காக உயிரை கொடுக்கறிய அந்த ரிஷி, அவனும் ரொம்ப பெரிய ஆளு. உன்ன மாதிரி பட்டிக்காட்டு பொண்ண அவன் ஒண்ணும் மனசார விரும்பல. எப்படா டிவோர்ஸ் கிடைக்கணும் அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போதும் பல்விந்தர், நீ பேசிக்கிட்டே போற, நானும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ரிஷிய பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். புரியுதா? ரிஷி நல்லவ. அது உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு என் ரிஷிய பத்தி நல்லா தெரியும். அவன் எனக்காக என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவனை பத்தி அடுத்தவன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? மரியாதை இங்க இருந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன தவிர வேற யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. என் கூட நீ வந்தனா உன்னை காப்பாத்துவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லனா நீ தூக்குல தொங்குவே, இல்ல ஜெயில இருப்ப. நல்லா யோசிச்சு. எனக்கு தேவை இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தனி ஆள் இல்ல. என் புருஷன் கூட இருக்கான். என் கூட ரிஷி இருக்கான். ஆதாரம் இருக்கோ இல்லையோ அவ என்ன காப்பாத்துவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.